முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும். அதில் அந்த பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கொலையில் துவங்கி அந்த நாவல் ஒரு கொலையில் முடிகிறது. அந்த கொலையை கொலையுண்டவர்களே பார்க்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இது போன்ற அதாவது பூமிக்கு மேல் இருந்து கொண்டு பூமியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் பூமிக்கு அடியில் இருப்பது போல் அடியில் இருப்பவர் அதை கட்டுப்படுத்துவது அல்லது கையாள்வது, மேனிப்புலேட் பண்ணுறதுன்றது ஒரு அது ஒரு மெட்டஃபர் தான். அது பொதுவாகவே இந்த யதார்த்தம் தவிர்க்கக்கூடிய நாவல்கள், எழுத்துக்களோடு இருக்கக்கூடிய சிக்கலும் அனுகூலமும் என்ன என்றால், ஒரு தேவதை கதைக்கு இருக்கக்கூடிய அனுகூலம் தான் அதற்கு உண்டு. எப்படி என்றால், நேரடியாக அது நமக்கு படிக்கும்போது அப்பாலையாக, இந்த உலகத்திலிருந்து அப்பாலையாக தோன்றினாலும் இந்த உலகத்தை குறித்து எழுதப்படக்கூடிய யதார்த்த எழுத்துக்களை காட்டிலும் இது போன்ற எழுத்துக்கள் இன்னும் கூடுதலான அறிதலை நமக்கு உணர்த்தும். அப்புறம் நாம் எதனால் கையாளப்படுகிறோம் என்பதையும் மிக முக்கியமாக இந்த நாவல் முன்னிறுத்துகிறது. அதில் எனக்கு அந்த மயன் மற்றும் மாயா, அதன் பிறகு அதில் வரக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர். இந்த நாவலுடைய அடுக்குகள் அவர் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி அவர் சார் பேசினாரு. பொதுவாகவே இந்த யதார்த்த நாவல்கள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை பிரதிபலிப்பு தன்மையை தாண்டி, ரிஃப்ளெக்டிவ் ரியலிசம் என்று சொல்வதை தாண்டி ஒரு இரட்டை பிரதிபலிப்பு தன்மை ஒன்று டபுள் ரிஃப்ளெக்ஷன் தியரி. எப்படின்னா, எழுதப்பட்ட பிரதியும் வாசிக்கக்கூடியவர்களும் ஒன்றை ஒன்று மாற்றி மாற்றி பிரதிபலித்துக் கொள்ளக்கூடிய ஒரு டபுள் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரியான புனைவுகளில் மிக அதிகம் உண்டு. எனக்கு முன்னாடி சொல்லும்போது சார் சொன்னார் என்னென்ன இந்த மாதிரியான நாவல்கள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கு. முபின் சாதிகா யாருடைய எழுத்துக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, அவர் இன்னைக்கு காலைல நான் பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க. குறிப்பாக உம்பர்டோ ஈகோ, அதுக்கப்புறம் பெக்கெட் பற்றி சொன்னாங்க. எனக்கு இந்த நாவலை படித்த உடனே உடனடியாக எனக்கு முதல் அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த நகரம் பற்றி தோணும்போது எனக்கு முதல்ல பட்டது, பொதுவாகவே நான் எனக்கு அதிகமாக நவீனத்துவத்தில் அதிகம் ஈடுபடுத்த காரணமாக இருந்த எழுத்தாளர்கள் மிக முக்கியமானவர் இட்டாலோ கால்வினோ. கால்வினோனுடைய பேரன் இந்த ட்ரீஸ்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையை குறித்து ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன். எழுதப்பட்ட அந்த கதையாடல் முறை இருக்கு இல்லைங்களா, அது பொதுவாகவே நவீனத்துவத்துக்கு பிந்தைய பின்னணித்த கதையாளர்கள் அப்படி ஒரு தன்மை உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை ஒன்று ஒரு தொடர் வட்டங்களாக மேலேக்கு நோக்கி போய்கொண்டே இருக்கும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி ஒன்றிலிருந்து ஆரம்பித்து இன்னொன்று. ஆனால் அது திருப்பியும் ஒன்றில் முடியாது. நான் வந்தோம் என்று அந்த கிளையில் படுத்துக்கொண்டே எண்ணி பார்த்தான். அவனுக்கு நினைவே வரவில்லை. அவனுக்கு உடனடியாக தனது குடும்பத்தினை பார்க்கும் இயக்கம் அது. மரத்திலிருந்து கீழே குதித்து அந்த காட்டை வெளியேற ஓடினான். அந்த காடு முடியாமல் நீண்டு கொண்டே இருந்தது. அவனால் காட்டுக்குள்ள ஓடுகிறேனா அல்லது காட்டை விட்டு வெளியே போகும் வழியில் போகிறானா என்று கூட புரியாமல் மரத்தடியில் நின்று கொண்டு விழித்தான். அவனுக்கு அழுகையாக வந்தது. அம்மா என்று கத்தி ஓலமிட்டு அழுதான். அவன் குரலை கேட்டு யாரும் வரவில்லை. அப்போது அந்த மரத்தின் மேலிருந்த ஒரு குரங்கு அவனை பார்த்து சைகை செய்தது. அதை உற்று கவனித்தான். அது அவனுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்வது போல் நினைத்தான். ஒரு ஒரு சங்கிலி காட்சி போல சடனா அந்த கதைக்கு, அந்த நாவலுக்குள்ள அந்த ஒரு குரங்கனுடைய செய்கையின் மூலம் நாவலுக்குள்ள பிரவேசிக்கிற தன்மை அந்த அந்த குறிப்பா அந்த அந்த குரங்கை சைகை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டது. ஒரு ஒரு அரூபமான ஒரு சில உருக்களால் நம்ம கையாளப்படுகிறோம் என்பதை போல ஒரு விஷயங்கள் அதில் வந்தாலும், ஆனால் இந்த நாவலில் வரக்கூடிய இந்த மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கு. இந்த நான் சொன்னது இந்த குரங்கு செய்கை காமிக்கும் போது அது நாவலுக்குள்ள ஒரு குறிகளாகவே தொடர்ந்து இயங்கிக்கிட்டே வருது. இந்த குரங்கனுடைய செய்கை எனக்கு எங்க கொண்டு போய் கடைசியில முடிச்சதுன்னா, அந்த கடைசியில அவன் நீ மாய இறந்துட்டான்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப அதிர்ந்து போய் வரும்போது திருப்பி அந்த ஒரு துறவி வருவார், பேசிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், என்ன போலே ஒருத்தர் இருந்தான், நான் அவனை காமிச்சிட்டு என்ன கொள்ள இருந்தாங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில போகும்போது
இந்த தேடிக்கிட்டு போனவனும் கொல்லப்படுவான், அவனும் கொல்லப்பட்டிருப்பான், தேடி போனவனும் கொல்லப்ப ஆனா தேடி போனவன் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேருமே தாங்கள் கொலை செய்யப்படுவதை அவர்களே காண்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வருது, அந்த இடம் நான் கரெக்டா அண்டர்லைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு மெய்நிகர் வடிவாகன்னு ஒரு இடம் எழுதியிருக்காங்க இந்த நாவல்ல. இந்த நாவல் முழுக்குமே இப்படி ஒரு மெய்நிகர் குறிகளாலும் மெய்நிகர் பாத்திரங்கள் என்று சொல்வதை காட்டிலும் இந்த குறியீடுகளாலேயே இந்த நாவல் வந்து தொடர்ச்சியா நடக்குது. இப்போ உள்ள சமகால தமிழ் இலக்கிய பரப்பில் கவிதை, சிறுகதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என பல்வேறு தளங்களில் ஆழமான பங்களிப்பை செய்து வரும் முபின் சாதிகா அவர்களின் புதிய புதினம் சித்திரபௌரி. இத்தகைய பரந்தப்பட்ட இலக்கிய அனுபவம் கொண்ட படைப்பாளியின் கைவண்ணத்தில் உருவான சித்திரபௌரி சமகால தமிழ் புனைகதை உலகிற்கு ஒரு புதிய வாசிப்பு அனுபவத்தை தருகிறது தான் சொல்லலாம். இது அவங்களே சொல்லியிருக்காங்க, முன்னீர்ல வந்து மாயாஜால யதார்த்தம் இருக்கு அப்படின்னு. பொதுவா ஐரோப்பிய அமெரிக்க எழுத்தாளர்கள் அதிகம் கையாளப்படுறத வந்து நம்ம இதுல அவ்வளவு பண்ணல. ஆனாலும் இந்த ஆசிரியரோட எழுத்து நடை வந்து இந்த சிக்கலான வகைமையை கையாள்வதற்கு ஏற்ற எளிமையுடனும் அதே சமயம் தீவிரத்துடனும் அமைந்துள்ளது. இந்த நூலோட தலைப்பு வந்து சித்திரபௌரி. இந்த வார்த்தையை வந்து திருப்புகழில் உள்ள முத்தை தருவத்தி என்னும் பாடலிருந்து எடுத்துக்கொண்டேன் என்று ஆசிரியர் என்பவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பாட்டுல வரி அப்படி வரும்னா தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகட என ஓதுன்னு வரும். பட் அதை வந்து அவர் சந்தத்துக்கு அப்படி போட்டார வழிய சித்திரபௌரிக்கு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு என திரிகட அப்படி மாத்திக்கணும் நம்ம. சோ அப்போ அந்த ஆனந்த கூத்துக்கு உண்டான தாளம் தான் தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த கூத்துங்கிறது நமக்கு வந்து தெரியும், எப்படி நம்ம கிராமப்புற சூழல்கள்ல வந்து செய்யக்கூடிய தெருக்கூத்து மற்ற கூத்துகள்லாம் இரவு முழுக்க போகும், காலில் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு கதைக்கு நம்ம தயாராகிக்கிறோம்னு அர்த்தம். அதில் ஒரு மர்மமான மரண விசாரணையுடன் தொடங்குகிறது. அந்த விசாரணை செய்கிறவர் மயன். ஆனால் மிக விரைவிலேயே நாம் உணர்கிறோம் இது ஒரு குற்ற விசாரணை கதை அல்ல என்று. இங்கே கதை என்பது முடிவல்ல, அது சிந்தனை தொடங்கும் இடம். மயனின் விசாரணை அவரை ஒரு பூமிக்கடி நகரத்திற்குள் கொண்டு செல்கிறது. எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆனால் எதையும் விரும்ப தேவையில்லாத ஒரு உலகம். அந்த நகரம் வெளிப்படையில் சொர்க்கம் போல தோன்றுகிறது. உணவு உண்டு, பாதுகாப்பு உண்டு, வேலை செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆஹா, இதுதான் சொர்க்கமோ என்று நினைக்கையில் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நிம்மதி என்றால் சிந்திக்காத நிலைதானா? இந்த இடத்தில் முபின் சாதிகாவின் எழுத்து வாசகரை அதிர்ச்சி அடைய செய்வதில்லை, மாறாக அமைதியாக அசௌகரியப்படுத்துகிறது என்றுதான் சொல்லுவேன். புதினத்தின் மையத்தில் உதயன், மாயா, தூரி, மயன் மற்றும் துறவி ஆத்மன் போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள் வலம் வருகின்றனர். கதையில் நாயகன் உதயன் பூமியின் அடியில் இருக்கும் நகரத்திற்கு திரும்பிவிட முடிவெடுக்கும் ஒரு காலகட்டத்தில் தன் நண்பர்களை சந்திக்கிறான். தலையிலும் முகத்திலும் முடி வளர்ந்து அடையாளம் தெரியாமல் இருக்கும் உதயன் அங்கு அறிமுகமாகும் சதையன் என்ற ஒரு பாத்திரத்திலும் குழப்பத்தை உண்டாக்கிறான். இப்ப கடைசியில வந்து வேறொரு மாய உலகம், ஏற்கனவே இறந்தவர்கள் இங்கு உயிருடன் உலாவுவது, பாத்திரங்களின் இரட்டைத்தன்மை, உள்மன போராட்டம் மற்றும் அடையாளம் குறித்த தேடல்கள் போன்றவை மாயாஜால யதார்த்தத்தின் அடிப்படை சிக்கல்களை பிரதிபலிக்கின்றன. கதையின் உச்சகட்டமாக தன் இருப்பிடத்திற்கு திரும்பும் உதயனை மறந்திருந்த துறவி ஆத்மன் கத்தியால் குத்தி கொலை செய்யும் அதிர்ச்சியான நிகழ்வுடன் நாவல் முடிவுக்கு வருகிறது. நாவல் முடிந்து விட்டதா? ஆனால் அதுதான் முடிவா? யதார்த்தமான நட்பு சூழலில் திடீரென்று நிகழும் இந்த கொடூரமான வன்முறை புதினத்தின் மாயத்தன்மையையும் அமானுஷ்ய பின்னணியும் உறுதிப்படுத்துகிறது. இந்த வாக்கியமும் கூச்சலிடவில்லை, ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நம் மனதில் மெல்ல அழுத்தம் ஏற்படுத்துகிறது. ஆன்மீகம் வந்து விடுதலையா ஒழுங்குமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சித்திரபௌரியில் ஆன்மீகம் ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆராதனைகள் உள்ளன, அமைதி பேசப்படுகிறது, தீமையை ஒழிப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஆன்மீகம் மனிதனை கேள்வி கேட்க விடுவதில்லை. கதாபாத்திரங்கள் தனி மனிதர்கள் அல்ல, நம் சமகால மன நிலைகளின் பிரதிபலிப்புகள். மொழியும் நடையும் இவங்களோட வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வர்ணனை, ஜோடனை, அலங்காரம் இல்லாத மொழி, ஆனால் அலட்சியம் செய்ய முடியாத கருத்து சுமை. மொழி எங்கும் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, ஆனால் கருத்து மட்டும் மெல்ல மெல்ல உறுதியாக நம்மை தொடர்கிறது. நாவலில் வரும் குகை, நகரம், கண்காணிப்பு, ஆராதனை, படிக்கட்டுகள் எல்லாம் குறியீடுகள். அதுபோன்றே மயன் கதாபாத்திரம் அருங்காட்சியத்திற்கு மீண்டும் மீண்டும் சென்று வரலாறுகளை தேடுவதும், நூலகத்திற்கு சென்று தரவுகளை மீண்டும் எடுத்து படிப்பதையும் சொல்லலாம். இவற்றையெல்லாம் உடனே புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் போகலாம், ஆனால் அதை ஏதோ ஒன்று சொல்ல வருகின்றன என்று தோன்றும். அவர்கள் உருவாக்கும் உலகங்கள் கற்பனை, ஆனால் அவற்றின் ஒலி நம்முடைய நிஜ வாழ்க்கையில் தான் எதிரொலிக்கிறது. இந்த புதினம் நம்முடைய காலத்தை மறைமுகமாக ஆனால் தெளிவாக பேசுகிறது.
நான் வந்து மூவினோட பேசும்போது இன்னொன்று கூட சொன்னேன், மொபைல் விளையாட்டு தளங்கள்ல வந்து மான்யூமெண்ட் வேலின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இந்த கார் ரேஸ் மாதிரி கஷ்டப்பட்டு ஹார்ட் பீட் வெடிக்க வெடிக்க வண்டி ஓட்ட வேணாம், ரொம்ப எளிமையா போகும். இது ஆனந்த கூத்து மாதிரி தான், மெதுவா போகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தக கண்காட்சியில் சித்திரப்பௌரி அப்படிங்கிற நாவலை பற்றி ஒரு அறிமுக உரை எனக்கு வாய்ப்பளித்த எழுத்தாளர் முபின் சாதிக்காக என்னுடைய நன்றியும், இந்த வாய்ப்பளித்த நாதனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நாவல் இந்த நாவலை வாசிக்கும் போதே எனக்கு வந்து முன்னாடி கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு இலுமினாட்டிஸ் பற்றின ஒரு ஃபிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அதில் படிக்கும் போதே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு அதை பற்றின முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் நிறைய நான் வாசித்ததுனால எனக்கு தமிழில் இப்படியான ஒரு நாவல் வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை வந்து அந்த நாவல் எனக்கு கொடுத்தது. இந்த நாவலை பற்றின சுருக்கமான ஒரு கதைகளை வந்து அவங்க முன்னு பின்னெல்லாம் கொண்டு போகவே இல்லை. ஒரு நேர்கோட்டில் 3 பாகங்களாக அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 பாகங்கள்ல பிரதானமான கதாபாத்திரங்களையும் அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. முதல் பாகத்துக்கு வந்து மாயன் அப்படிங்கிற ஒரு லீட் ரோல் இருக்கு. செகண்ட்ல வந்து உதயன் அப்படிங்கிற ஒரு லீட் ரோல் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் முதல் மற்றும் 2வது பாகத்துல இருக்கக்கூடிய அறிமுகம், அவங்க எதை நோக்கி போறாங்க, எந்த அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆவலா ஒரு முனைப்போட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும், 3வது அத்தியாயத்துல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த அதிகாரம் கைப்பற்றப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய மைய கருவா இருக்கு. அதே நேரத்துல இப்படியான ஒரு தமிழ் சூழல்ல இப்படின்னு பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய மறைமுகமாக, அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சமங்களுக்கு வந்து இப்படி இலுமினாட்டிஸ், அப்புறம் இந்த 13 பெரிய குடும்பங்கள், இந்த மாதிரியான பல தேரிகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பொருத்தி பார்க்கறது, எப்படி அதுக்கான தேடுதலோட அந்த நுட்பமான விஷயத்தோட நம்ம சமகாலத்தையும் இல்லை முந்தைய வரலாறுகளையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கதை ஓட்டத்தோட இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுல வரக்கூடிய அந்த பிரதானமான 2 கதாபாத்திரங்களை பார்க்கும்போது அவங்க வெறும் 2 மனிதர்கள் மட்டும் கிடையாது, அது ஒரு குழு, அது வந்து ஒரு பெரும் நிறுவனமா இருக்கலாம், ஒரு அரசாங்கத்தையே திவாலாக்கக்கூடிய பெரும் சம்பவங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். வெளியிட்டு பேசிய எழுத்தாளர் திரு சண்முகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். பூபாலம் ஆசிரியர் திரு ஹரிஹரன் அவர்களுக்கும் என் உளமார்ந்த நன்றிகள். புகைப்பட செய்தியாளர் திரு புருஷோத்தமன் அவர்களுக்கும் என் நன்றிகள். இங்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து வாசகர்களுக்கும் என் நன்றிகள் பல. இந்த நூலை பெற்றுக்கொண்ட குங்குமம் வார இதழ் ஆசிரியர் KM சிவராமன் அவர்களுக்கும் என் நன்றிகள் பல. இந்த நாவல் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில புக்ஸை தேடி அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உருவான கதை. அதில் குறிப்பாக இந்த இலுமினாட்டி அண்ட் டெம்ப்ளார்ஸ் இவங்களை பற்றி உம்பத்தோ ஈகோ ஃபோக்கஸ் பெண்டுலம்ல எழுதியிருக்கிற மாதிரி நம்ம ஒரு நாவலை தமிழ் சூழலுக்காக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாவலை எழுதினேன். இந்த நாவலில் வரக்கூடிய பல அண்டர் கிரவுண்ட் பற்றின செய்திகள் வந்து உண்மையான செய்திகளுக்கும் இதற்கும் ஒரு வகையில் ஒரு பேரலான தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கேன். அது தவிர இந்த பர்டிகுலர் இடம் பற்றி நான் குறிப்பிடலை, முதல்ல எழுதும்போது குறிப்பிடலை. ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சலான எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இதை பொருத்தி கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் பல கண்ட்ரிஸை சேர்ந்த பாத்திரங்கள் இதில் வருகின்றன. அதனால இது எந்த இடத்துக்கும் வேண்டுமானாலும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனால் நாதன் பதிப்பகத்தின் அஜயன் பாலா சொன்னார், இது தமிழில் நடக்கிற மாதிரி, தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வாசகர்கள் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். அதனால இது வந்து ஒரு ராமேஸ்வரம் இலங்கை பக்கத்தில் நடக்கிற மாதிரி நான் வந்து குறிப்பிட்டேன். அது தவிர ஒரு பல துறவிகளுக்கும் பெயர் குறிப்பிடாமல் இருந்தேன். காரணம் என்னன்னா எல்லா துறவிகளும் ஆல்மோஸ்ட் ஒரு கேரக்டரிஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பட் அது கூட கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரங்களுக்கு பேர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணதுனால அந்த மாதிரி நான் பெயர்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். அது தவிர என்னுடைய நாவல்கள் எல்லாவற்றிலுமே தமிழ் சங்க இலக்கிய தமிழிலிருந்து பெயர்கள் உருவாகணும் அப்படிங்கிறதா நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதை அப்படியே இந்த நாவல்லையும் தொடர்ந்துட்டேன். அடுத்தது வந்துட்டு இந்த நாவல் சண்முகம் சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு அதிகார மையம் மாதிரி, அதாவது ஒரு ஹெல்ங்கிறதே நமக்கான ஒரு அதிகார மையம் மாதிரியே எப்பவுமே ஒரு அன்கான்ஷியஸ்லெஸ் ஸ்டேபிளா இருக்கும்.
ஸோ இந்த ஹெவனுக்கும் ஹெல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை இந்த நாவல் பற்றி எழுப்புனோம்னா நமக்கு ஒரு சில விடைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும்.